ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய ராசி பலனுக்கு செல்லலாம். அதற்கு முன்பு இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது பார்ப்போம் வாருங்கள். 10/9/2024 ஆங்கில தேதி, குரோதி வருடம் ஆவணி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை நல்ல நேரங்கள். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 5:13 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. இன்றைய திதி இன்று இரவு 7:10 மணி வரை வளர்பிறை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி வருகின்றது. இந்த அஷ்டமி நாளிலே புதிதாக எதையும் தொடங்காதீர்கள். நீங்கள் சாதாரணமாக தினந்தோறும் செய்து கொண்டிருக்கின்ற வேலைகளை எல்லாம் செய்யலாம், அதில் எந்த தடையும் இல்லை. புதிதாக எந்த விதமான விஷயங்களையும் அஷ்டமி தினத்திலே எடுத்து செய்ய வேண்டாம். இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. சந்திராட்டமத்தை கண்டு பயம் வேண்டாம், மௌனமாக இருங்கள். இறை நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். குலதெய்வ வழிபாட்டை செய்து கொண்டே இருங்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனசங்கடங்கள் அதிகமாகும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதிகம் பேசாதீர்கள். வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சென்று தீர வேண்டும். முக்கியமான வேலை என்றால் விநாயகப் பெருமானை பற்றி கொண்டு ஒரு நெய்விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அருகம்புல் மாலை சாற்றிவிட்டு சென்று வாருங்கள். சிலருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். செய்தொழிலிலே புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய தினம் ஈடுபடாதீர்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனம் மௌனம் மௌனம், இது ஒன்றே உங்களுக்கு இன்றைக்கு செய்ய வேண்டியது. தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல் போன்றவையெல்லாம் உண்டாகும். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த ஒரு முடிவையும் இன்றைய தினம் எடுக்க வேண்டாம். ஆகவே இறைநாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். இறைநாமம் ஒன்றே இன்று உங்களை காப்பாற்றும். இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். யாருடைய விஷயங்களிலும் தலையிடாதீர்கள். அலுவலகத்திலே பக்கத்து சீட்டில் இருக்கிறவருக்கு எதுவும் அட்வைஸ் பண்ணாதீங்க. லஞ்சு சாப்பிடும்போது கூட தனியாக சாப்பிட்டுட்டு வாங்க. அதுதான் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது. மௌனமாக இருந்தால் சந்திராட்டமத்தை நல்ல விதமாக கடந்து சென்று விடலாம். இன்றைய நாளிலே நீங்கள் பணிய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமான். ஆஞ்சநேய பெருமானை பணிந்து சந்திராட்டம நாளை கடந்து செல்லுங்கள். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று மனதுக்குள்ளே உருபோட்டு கொண்டே இருங்கள். ராமநாமத்தை ஜெபித்து கொண்டே இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற அற்புதமான நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும்.
தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீர்கின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். உங்களுடைய கடன் ஏதானும் இருந்தால் இன்றைய நாளிலே அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ராமபிரானை பற்றி கொள்ளுங்கள். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று ராமனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகரிக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். இன்றைய நாளிலே உங்களுக்கு புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். நாள் சற்று 50க்கு 50ஆக இருக்கின்றது. ஒரு சில விஷயங்களிலே நன்றாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களிலே நன்றாக இல்லை. ஆகவே இன்றைய நாளை நீங்கள் கவனமாக கடந்து செல்ல வேண்டும். யாரிடமும் பேசாதீர்கள் அதிகம். யாருக்கும் எந்த விதமான ஆலோசனைகளையும் சொல்லாதீர்கள். இதை செய் அதை செய் என்று யாருக்கும் இலவச ஆலோசனைகளை சொல்லாதீர்கள். யாரேனும் உங்களிடம் கேட்டாலும் எனக்கு அது பற்றி தெரியாதப்பா என்று ஒரே வார்த்தையில் முடித்து விடுங்கள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், மருதமலை முருகனை பற்றி கொள்ள வேண்டும். மருதமலை முருகனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே முடிந்தால் அவனுடைய ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். மருதமலை முருகனை பற்றி கொண்டு இன்றைய நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் ஏற்படும். வெளியூர் பயணம் வெற்றியை தருகின்ற நாள். என்ன விதமாக வெளியூர் பயணம் மேற்கொண்டாலும், அலுவலக காரியமோ உங்களுடைய இல்லத்திலே சுபகாரிய விஷயமோ எதுவாக இருந்தாலும் அவை வெற்றியை தருகின்ற நாள். உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் ஏற்படும். அற்புதமாக இருக்கின்றது இன்றைய நாள். முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். சொத்து கைக்கு வருகின்ற நாள். சுகம் தேடி வருகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். இறைவன் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கின்றார் இன்றைய தினம். ஆகவே மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் மேலும் பல வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், வாராகி தேவியை வழிபட வேண்டும். வாராகி தேவி துர்க்கை வடிவம், அம்பாளுடைய படைத்தலைவி வாராகி தேவி. ஆகவே அந்த வாராகி தேவியை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாராகி பூஜை செய்யுங்கள். வாராகிக்கு பானகம் நைவேத்தியம் செய்யுங்கள். நல்ல ஊதுபத்தி ஏற்றி வையுங்கள். வாராகி தேவியை வழிபட்டு நல்ல வாசமான இடத்திலே வாராகி அப்படியே சந்தோஷமா இருப்பா. நல்ல வாசனை இருக்க வேண்டும். வாராகி இருக்கின்ற இடத்திலே வாசனை இருக்க வேண்டும். நல்ல வாசனை போட்டு தீபத்தை ஏற்றுங்கள். அதாவது இந்த குங்கிலியம் போட்டு சாம்பிராணி போடுங்கள். சாம்பிராணி புகை போட்டு வாராகி தேவியை வரவேறுங்கள். அவள் அருளாலே மேலும் சிறப்பாக வாழுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுக்கு மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். கடன் தொல்லைகள் விலகும். கடன் இருந்தால் அது இன்றைய தினம் அடையும். உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்து வந்த பெரிய தொகை கைக்கு வரும்.
பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். இந்த வேலையிலிருந்து மாறிவிடுவீர்கள், புதிய வேலைக்கு செல்வீர்கள், 5 இலக்கத்திலே சம்பளத்தை வாங்குவீர்கள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் சொல்வதை மனைவி கேட்பாள். இன்றைய நாளிலே நீங்கள் ஏதேனும் சொன்னால் அதற்கு மனைவி ஒப்புக்கொள்வாள். அப்படிப்பட்ட நாளாக, ஒற்றுமை மேலோங்குகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாள் வழிபாடு செய்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே ஏதேனும் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள், துளசி மாலை வாங்கி சாற்றுங்கள் பெருமாளுக்கு. இகபர சுகங்கள் எல்லாம் தருபவர் பெருமாள். இந்த பெருமாளை பற்றி கொண்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொண்டு உங்களுடைய காரிய வெற்றிகள் எல்லாம் கிடைப்பதற்கு ஒரு வழி செய்து கொள்ளுங்கள். அதிகாலையிலே எழுந்திருங்கள், பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை வாங்கி சாற்றி நெய் தீபம் ஏற்றி கருடாழ்வாரை பணிந்து அங்கே இருக்கின்ற கோதண்டராமரை தரிசித்து ஆஞ்சநேய பெருமானை வணங்கி, இப்படி எல்லா தெய்வங்களையும் வணங்கி ஆழ்வார் பெருமக்களை எல்லாம் துதித்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். பயணங்கள் என்றால் உங்களுக்கு பிடிக்கும். பயணங்களை அதிகமாக மேற்கொள்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற பணம் கைக்கு வருகின்ற நாள் இன்றைய நாள். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். உங்களுக்கோ அல்லது உங்களுடைய இல்லத்திலே யாருக்கோ திருமணம் நிச்சயமாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற ஆதாயம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். இப்போது சொல்கின்ற பொது பலன்கள் எல்லாம் அவர்களுடைய வயதுக்கேற்ப எடுத்துக்கொள்ள வேண்டும். 60 வயதில் இருக்கின்ற ஒரு கன்னிராசிக்காரர் திருமணம் நடக்கும் என்றால் அவருக்கு திருமணம் நடக்குமா? நடக்காது. அவருக்கு ஏற்கனவே திருமணம் நடந்திருக்கும். ஆகவே சொல்கின்ற பலன்கள் பொது பலன்கள். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து உங்களுக்கான பலன்களை பார்த்து கொள்ள வேண்டும். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நல்லது நடக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் ஏற்படுகின்ற இந்த நாளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். குலதெய்வம் தெரியவில்லையா, குலதெய்வத்தினுடைய பெயர் தெரியவில்லை என்றால் நீங்கள் பெருமாளை வணங்க வேண்டும். குலதெய்வம் தெரியாதோர் பெருமாளை வணங்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடும் பெருமாளுடைய வழிபாடும் செய்து இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திடீர் பண வரவு ஏற்படும். ஏதேனும் வகையிலே உங்களுக்கு பணம் திடீர் என்று வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். ஏதேனும் புதிதாக பொருள் வாங்குவீர்கள், வண்டி வாங்குவீர்கள், புதிதாக செல்போன் வாங்குவீர்கள். இப்படி சுப விரயங்கள், தங்கம் வெள்ளி போன்றவை வாங்குவீர்கள். ஆக சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் நல்ல கௌரவமும் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு புதிய பதவி கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், வேலை மாற்றம் உண்டாகும். இப்படி எல்லா வகையிலும் ஏற்றம், மாற்றம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி, லாபம் என
சந்தோஷம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிவபெருமானை வழிபட வேண்டும். நீங்கள் எங்கு இருக்கின்றீர்களோ உங்களுடைய ஊரிலே இருக்கின்ற சிவபெருமானை சென்று வணங்குங்கள். சிவன் நமக்கு எல்லாம் தருகின்ற தெய்வம். சிவனை பற்றி கொண்டு ருத்ராட்சம் வாங்கி அணியுங்கள். ருத்ராட்சத்தை அணிபவர்களுக்கு எந்த விதமான தோஷமும் தாக்காது. ஆகவே ருத்ராட்சத்தை வாங்கி அணிந்து கொள்ளுங்கள். நன்றாக திருநீர் இட்டு கொள்ளுங்கள். சிவநாமத்தை உச்சரித்து கொண்டு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கிரக சஞ்சாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகின்ற வகையிலே இருக்கின்றது. பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். இன்றைய நாளிலே உங்களுக்கு உங்களுடைய வாரிசுகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். செய்தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. நல்ல முன்னேற்றமாக இருக்கின்றது உடல் ஆரோக்கியம். பூர்வீக சொத்திலிருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வருகின்ற நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனம் மிகவும் சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற நாள் இன்றைய நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். என்ன வேலை செய்தாலும் வெற்றி. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. என்ன சொல்வது, நாள் மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. உங்களுக்கு ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா என்று பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஏதேனும் சிறிய பரிகாரம் செய்ய வேண்டியிருந்தால் அதையும் செய்து முடித்து விடுங்கள். ஜாதகம் மிகவும் சாதகமாக இருக்கும் வருகின்ற நாட்களிலே. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒப்பில்லாத பெருமான் அந்த உப்பிலியப்ப பெருமானை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வைத்தீஸ்வரன் கோவில் அருகிலே இருக்கின்றது உப்பிலியப்பன் திருக்கோயில். மார்க்கண்டேய மகரிஷியினுடைய புத்திரியை மணந்த பெருமாள். ஒப்பில்லாத பெருமான் என்று சொல்வார்கள். உப்பில்லாமல் உண்பார் அந்த பெருமாள். அந்த ஒப்பிலியப்பனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான விசா கிடைக்கும். அல்லது வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளை செய்து வந்தீர்கள் என்றால் இன்றைய தினம் வெற்றி கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலக வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே மௌனமாக இருங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கின்ற அனுகூலம் கிடைக்கின்ற நாள். கூட்டு தொழிலிலே சற்று மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே உங்களுடைய தொழில் கூட்டாளியோடு சகஜமாக பேசி ஏதேனும் சிறிய மன வருத்தங்கள் இருந்தால் அதனை சரி செய்து கொள்ளுங்கள். பெரிதாக்கி கொள்ளாதீர்கள். ஏதேனும் அதாவது வீட்டிலே கூட சிறிதாக விரிசல் ஏதேனும் வந்தால் உடனடியாக நாம் என்ன செய்வோம், மேஸ்திரியை அழைத்து இந்த இடத்தை பூசி விடுங்கள் என்று அதனை பூசி சரி செய்வோம். அதுபோல உறவிலே ஏதேனும் விரிசல் உண்டாகும் வாய்ப்பு இருந்தால் அந்த விரிசலை உடனடியாக பேசி சரி செய்து விட வேண்டும். பேசினால் எப்படிப்பட்ட பிரச்சனையும் சரியாக விடும். ஆகவே பேசி சரி செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கூட்டாளியோடு. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும், வெற்றியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை சற்று தள்ளி போடுங்கள். வீடு வண்டி வாகன சம்பந்தமான விரைய செலவுகள் ஏற்படும் இன்றைய நாளிலே. ஆகவே கவனமாக இருங்கள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகரை பணிந்து அருகம்புல் மாலை சாட்டி நெய் தீபம் ஏற்றி விநாயகப் பெருமானே தடைகளை எல்லாம் வேறொருப்பாயாக என்று குட்டி கொண்டு தோப்பு கர்ணம் போட்டு அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நினைத்தது நிறைவேறும் இறையருளாலே.
முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும், வெற்றியை தரும். எந்த விதமான முயற்சியை செய்தாலும் வெற்றியை தரும். நல்ல முயற்சிகளை தொடங்குங்கள். இன்றைய தினம் பதவி உயர்வு, சில இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு புது வேலை வாய்ப்பு உண்டாகும். ஆகவே புதிய வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்வதாக இருந்தால் இன்றைய தினம் செய்யுங்கள். அப்ளிகேஷனை மெயில் செய்யுங்கள், ரெஸ்யூமை மெயில் செய்யுங்கள். உங்களுக்கு வேலை தேடி வரும். வெளிநாட்டிலிருந்து வேலை தேடி வருகின்ற காலகட்டம் இருக்கின்றது. ஆகவே பற்றி கொள்ளுங்கள். நாள் நன்றாக இருக்கும்போது நன்றாக உழைக்க வேண்டும். ஜாதகம் நமக்கு சாதகமாக அமையும் அப்போதுதான். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் வேலை வாய்ப்புக்கான முயற்சிகளை தொடங்குங்கள். புதிய தொழில் முயற்சிகளை தொடங்குங்கள். எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் ஐந்து மலை அரசன் ஐயன் ஐயப்பன் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று அவனுடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று தொழிலிலே நல்ல லாபம் வரும். நீங்கள் செய்தொழில் சுய தொழில் செய்பவராக இருந்தால் நல்ல லாபம் கிடைக்கும். அலுவலகத்திலே பணி செய்பவராக இருந்தால் அலுவலகத்திலே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். புதிய பதவி உயர்வு கிடைக்கும். இப்படி உங்களுடைய தொழிலுக்கேற்ப உங்களுக்கு ஏற்றம் ஏற்படுகின்ற நாள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே புதிய வேலைக்கான முயற்சிகளை இன்று தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். நிறைய உழைக்கிறோம் இந்த கம்பெனியில், ஆனால் ஒரு இன்க்ரிமெண்ட் போட மாட்டேன்றாங்களே என்று நினைப்பவர்களுக்கு இது நல்ல நேரம். இன்க்ரிமெண்ட் தேடி வரும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கின்ற அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மாற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுக்கு திருமண வயதாக இருந்தால் திருமணம் கைகூடி வரும். தம்பதிகளாக இருந்தால் வெகு நாட்களாக சத்சந்தான பிராப்திக்காக காத்திருக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு சத்சந்தான பிராப்தி தேடி வரும். இன்றைய நாளிலே நீங்கள் குருவாயூரப்பனை பணிய வேண்டும். குருவாயூரப்பனை பணிந்து அம்மே நாராயணா தேவி நாராயணா என்று அவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இன்றைய நாளை நீங்கள் கடக்க வேண்டும். சிறப்பான நாள். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற நாள். சந்தோஷமா இருப்பீங்க. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்ற அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு தன லாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். கடன் தொல்லைகள் விலகுகின்ற அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் கிடைக்கின்ற நாளாக மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இருக்கின்றது. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த தடங்கல்கள் தடைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள். புதிய தொழில் முயற்சிகளை எல்லாம் தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் ராஜராஜேஸ்வரியை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய ஆன்மீக தகவல். யோகங்கள் நிறைய இருக்கு. அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. நிறைய யோகங்கள் உள்ளது. நம்முடைய உடலை சுத்தப்படுத்தி கொள்வதற்காக நிறைய யோகங்கள் உள்ளது. அந்த யோகங்களிலே வாசி யோகம் என்பதை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.
பஞ்சபூதங்களில் ஒரு பூதத்தை பிடித்தால் அதன் வழியாக மற்ற 4 பூதமும் நம்மிடம் சரணாகதியாகி ஒடுங்கிவிடும். இது சூக்ஷ்மம். முதலிலே பிடிக்க வேண்டிய பூதம் காற்று. இந்த காற்று நம்முடைய உடம்பிலே ஜீவனாகவும் சிவனாகவும் புறத்திலே சக்தியாகவும் இருக்கின்றது. அகத்திலே உள்ள காற்று சிவம். ஆதலால் அதனை சிவா என்று அழைத்தனர். இன்றும் சிவனடியார்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது வாங்க சிவா, போங்க சிவா என்று சொல்வதுண்டு. அவர்களுடைய பெயரை சொல்லி கூப்பிட மாட்டார்கள். சிவனடியார்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளும் போது பெயரை சொல்லி கூப்பிட மாட்டார்கள். வாங்க சிவா, எப்படி இருக்கீங்க சிவா, நலமா சிவா, வீட்டில் எல்லாம் நலமா சிவா என்று வார்த்தைக்கு வார்த்தை சிவனுடைய பெயரை சொல்வார்கள். அகத்திலே இருக்கும் சிவாவாகிய காற்றை இயக்கினால், பிடித்து இழுத்தால், புறத்திலே இருக்கின்ற சக்தி காற்றாகிய பிராணன் நம் உள் வந்து ஒடுங்கி சிவசக்தியாக மாறி மரணமில்லா நிலையை தரும் என்பது சூக்ஷ்மம். இந்த காற்றை பிடிக்கும் கலைக்குத்தான் வாசி யோகம் என்று பெயர். வாசி யோகம் அஷ்டாங்க யோகத்திலே ஒரு யோகம், அருமையான யோகம். இந்த யோகத்தை நாம் கற்றுக்கொண்டு விட்டால் நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். இதை சிறு குழந்தைகள் கூட சிறப்பாக செய்யலாம். கர்ப்பத்திலே இருக்கும் குழந்தை இந்த வாசி சாதனையை செய்து வளர்ந்து வருகின்றது என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு மனிதனும் வாசி பயிற்சி செய்து வெளிவந்து பின் மறந்து விடுகின்றனர். உன் சுவாசத்தை உலகம் பேரண்டம். நாம் எல்லோருமே கர்ப்பத்திலே இருக்கும்போது இதை செய்கின்றோம். ஆனால் வெளிவந்தவுடன் மறந்து விடுகின்றோம். உள் சுவாசத்தை உலகம் பேரண்டம். தாய் கர்ப்பப்பை சிற்றண்டம். சிற்றண்டத்திலே இருக்கும் ஒவ்வொருவரும் சிவமாக இருக்கின்றனர். இந்த பேரண்டத்தோருக்கு வந்தவுடன் சக்தியாக இயக்கத்திற்கு மாறிவிடுகின்றோம். மீண்டும் சக்தியை அடக்கி சிவநிலைக்கு செல்ல மெதுவாக முயற்சி செய்தால் நாம் ஒவ்வொருவரும் சிவனே. அதனால்தான் ஜீவனே சிவம் என்கின்றார்கள். வாசி அறியாதார் வாசித்து என்ன பயன் என்று பழமொழி உண்டு. இது சித்தர்கள் வாழ்த்து, இது சித்தர்கள் வாக்கு. வாசித்தல் என்பது படிக்கும் செயலை குறிக்கின்றது. வாசி யோகம் பயிலாமல் வெறுமனே சித்தர்களுடைய பாடல்களை படிப்பதால் எந்த விதமான பயனும் இல்லை, புரியாது என சித்தர்கள் கூறியிருக்கின்றனர். ஆகவே சித்தர்களுடைய பாடல்களை படிப்பது மட்டுமல்லாமல் இந்த வாசி யோகத்தை, சித்தர்கள் நமக்கு அருளியிருக்கின்ற அற்புதமான யோகத்தை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள என்று குறள் சொல்கின்றது. வாசியோகம் பூரியார் பூரகம் செய்யாதார் என்று பெயர். பயிலாதவர்களுக்கு அருட்செல்வம் கிட்டாது என்று விளம்புகின்றது திருக்குறள். மேலும் பூரியார்கள், வாசி பயிலாதவர்கள் வெறும் பொருள் செல்வத்தோடு திருப்தி அடைந்து கீழான நிலைகளுக்கு செல்வார் எனவும் இக்குறள் வாசியோகத்தின் பெருமையை விளக்குகின்றது. அதாவது திருவள்ளுவர் பெருமான் நமக்கு அருமையான கருத்துக்களை எல்லாம் அருளியிருக்கின்றார். அந்த திருவள்ளுவர் பெருமான் அருளியிருக்கின்ற கருத்துக்களிலே சாலச் சிறந்தது இந்த வாசியோகத்தின் பெருமையை விளக்குகின்றது. வாசியோகம் பயின்றவர்கள் சித்தர்களின் அருள் செல்வத்தை பெற்று நூல்களை ஓதியும் ஓதாமலும் பேரறிவான மெய்ஞானத்தை அடைந்து முக்தியையும் சித்தியையும் எளிதாக அடைய முடியும். வள்ளலார் அவர்கள் வாசியோகம் பயின்று எந்த நூல்களையும் யாரிடமும் சென்று பயிலாமல் தாமே தனக்கு இறை தூதராக இருந்து கொண்டார். தானே தனக்கு இறைஞானத்தை அடைந்து கொண்டார். இக்காரணத்தால் வள்ளலாரை ஓதாது உணர்ந்த பிரான் என அழைக்கின்றோம். வாசியோகம் என்ற ஒரே கருவியால் உலகை நாம் எளிதாக வெல்லலாம், மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம் என்பதற்கு வள்ளலார் அவர்களின் வாழ்வே மிகச்சிறந்த உதாரணமாகும். வள்ளலார் அவர்கள் எதுவும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் அல்ல. 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சித்தி அடைந்த ஒரு பெரிய மகான். ஆகவே வள்ளலாருடைய வழியிலே நாமும் வாசியோகத்தை பயில்வோம். 3 விதமான வழிமுறைகள் சித்தர்களால் கூறப்படுகின்றது. அவற்றுள் முதலாவது சாத்திரங்கள் கூறும் முறைப்படி வாழும் மாட்டு வண்டி பாதை. இரண்டாவது ஒழுக்க நெறிமுறைகளை தவறாது சுமார் 10 லட்சம் வருடங்கள் பல்வேறு மனித உடல்களில் பிறந்து 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 இறைவனை அடைந்தது. இரண்டாவது வழி காரில் செல்வது போன்ற கிரியாயோக முறை.
இதிலே சற்று வேகமாக சென்று இலக்கை அடையலாம். மூன்றாவது ஆகாய விமான பாதை போன்ற வாசியோகம். மூன்றாவது ஆகாய விமான பாதை போன்ற வாசியோகம். இம்முறையிலே மிக எளிதாகவும் விரைவாகவும் முக்தி, ஜீவசமாதி, ஒளி ஐக்கியம் அடையலாம். விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி என்று சொல்கின்றார்கள். பூப்பறிக்க கோடரி எதற்கு என்று கேட்கின்றார்கள். இப்படி இந்த வாசியோகத்தை நாம் பயின்று கொண்டால் நாம் விரைவாக இறைநிலையை அடைந்து விடலாம், பிறவியில்லா பெருவாழ்வை அடைந்து விடலாம். ஆகவே ஒவ்வொருவரும் வாசியோகத்தை கற்போம், இறைநிலையை அடைவோம். மீண்டும் நாளைய தினம் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.